Welcome to Software Solution Incorporation. Mr. Balu will explain the procedures. நல்லா பேசுனாங்கல்ல. Excuse me. Are you okay? இல்லைங்க, எல்லாம் எங்கேயோ படித்த மாதிரியே இருக்கு, ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. டென்ஷன் ஆகாம பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாருங்க. You will get it. Okay? ஏங்க, தேங்க்ஸ். என்னடா என்னாச்சு? இல்ல, என் பையன் ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டானா? இன்னும் குரூப் டிஸ்கஷன், ஓரல் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்காதுப்பா, நம்பாத நீ. Foreign direct investment is great boost to India. Due to SAFTA agreement, tourism and trade develop. Transparency International says India at 70th place in corruption. Our GDP was 9.2% in Jan 2007. Goldman Sachs Bank report says India will become the second superpower within the next 20 years. Yeah, she is correct. India is the second fastest growing economic country in the world. Yeah. India is spending more money in agriculture. Now internet has reached even in remote villages. But still inflation is becoming very high. Yeah. India, China and Russia shares 2/3 of the global growth. Yeah, I agree with her. Yeah. Actually, Wait. Yes. But still there is a... நீங்க பேசுங்க. Yeah. யாயா தவிர வேற ஏதாச்சும் சொல்லுங்க. Quiet. Mr. Vasu, என்ன? எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ சரியா பேச வராதுங்க. அப்ப தமிழ்ல பேசுங்க. 10 பேர் முன்னாடி எவ்வளவு தைரியமா பேசுறோன்றது தான் முக்கியமே தவிர எந்த லாங்குவேஜ்ல பேசுறோங்கிறது முக்கியம் இல்ல. தமிழ்ல பேசினா அவமானமா? நம்மலாம் தமிழ்நாட்டுல தானே பிறந்திருக்கோம். பரவாயில்ல, தமிழ்ல பேசுங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல? இந்த சமுதாயம் என்பது நம் அனைவரும் ஒன்றாய் உருவாக்கியது. இன்றைய நிலைமையில் அது தன்னிச்சையாக செயல்பட துடிக்கிறது. அந்நிய செலாவணி விகிதத்தை அதிகப்படுத்தினால் நம் நாட்டின் பண மதிப்பு அதிகரிக்கும். இந்திய பொருளாதார வளர்ச்சியில் மென்பொருள் நிறுவனத்தின் பணி இன்றியமையாதது. 2 விழுக்காடுகளுக்கும் மேற்பட்ட இந்திய மக்கள் மென்பொருள் நிறுவனத்தை சார்ந்தே வாழ்கின்றனர். நம் பாரத திருநாட்டில் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இப்ப என்ன குரூப் டிஸ்கஷனும் பாஸ் பண்ணிட்டானா? இன்னும் ஓரல் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எனக்கு டென்ஷனா இருக்கு. நீ வான்னு என்ன கூப்பிடுறான். நான் போனா மட்டும் வேலையை கிடைச்சிரும். இன்னும் எத்தனை எக்ஸாம் இருக்கு? லாஸ்ட் பர்சனல் இன்டர்வியூ. எப்படியும் ஊத்தப்பற. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? வா, வீட்டுக்கு போலாம். யோ, மூடிட்டு இருக்கியா? டேய், மரியாதையா பேசு. பின்ன எதுக்குடா நீ என்ன இங்க வர சொன்ன? உன்னை யார் வர சொன்னது? நீதான்டா சொன்ன யாராவது கூட இருந்தா தைரியமா இருக்கும்னு. டேய், யாரையாவதுன்னு சொன்ன, உன்னை சொல்லல. நான் என் வேலையை விட்டுட்டு வந்தேன் பாரு. என்ன முதல்ல நானே செருப்பால அடிச்சுக்கணும். சாரி, அன்னைக்கு ஷூ தான் போட்டு வந்திருக்கேன். ஓ, டேய், என்ன? Information security. குட் ஆஃப்டர்நூன் மேடம். மை ஃபாதர். Hello. யோ, வணக்கம் சொல்லியா? யோ, போறாங்க, சீக்கிரம் வணக்கம் சொல்லியா? Security. யோ, வணக்கம் சொல்லியா? Stepwise. Madam. Look into it again. ஏ பொண்ணு, யோ, ஏய், இவன் நிஜமாவே 2 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டானா? Yeah. Come. யோ, ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? நான் எதுக்குமே லாய்க்கலன்னு முடிவே பண்ணிட்டியா? டேய், இது வரைக்கும் நீ அப்படித்தானே இருந்த. உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கியா? என்ன Mr. Vasudevan. போ யோ, போ. எனக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, நான் திரும்பி வரும்போது இங்க நிக்காத. பட. உன் மூஞ்சில முடிச்சிட்டேன்ல, வேலை கிடைச்சா மாதிரி தான்.
What's the main use of foreign key? Difference between while and do while. What is multi-threading? கிடைக்கலன்னா விடு. நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். வா வீட்டுக்கு போலாம். பா எனக்கு வேலை கட்டிச்சுப்பா. ஓ பா காஃபி சாப்பிட்றியா? பா ப்ளீஸ். பார்த்தலா அவனை பார்த்தாலா இல்ல பிரம்மையா? உள்ள ஒரு இடி இடிச்ச இருந்ததே. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் புரிய மாட்டேன். What's wrong, Sridhar? What happened? Could somebody tell me what happened, for God's sake? We crashed the entire system, sir. Who are you? ட்ரெயினி சார். Who is your trainer? Me, sir. You? Then you're entirely responsible. Proper training இல்லாம அவனே ப்ராஜெக்ட்ல உட்கார வச்ச. இது என்ன பிளேகிரவுண்ட் நினைச்சியா இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கு? You stupid careless woman. வேலை செய்ய பிடிக்கலனா வீட்லயே உட்கார வேண்டியதானே. இப்போ எப்படி ப்ராஜெக்ட் நாளைக்குள்ள டெலிவரி கொடுக்கிறது? Can you go and answer them? சார் இட்ஸ் மை ஃபால்ட் சார். You stupid idiotic fool. I lost a trainer only. It is her responsibility. Everybody get the hell out of here. Out. Balu, call the client and inform them regarding the delay. Listen, you're not supposed to work here. Hello. ஹலோ, நான் வாசு பேசுறேங்க. நான் வாசுவோட ஃப்ரெண்டு கணேஷ் பேசுறேங்க. பேரு சொல்லிட்டு அவன் என்ன லவ் பண்றாங்க. உங்களை லவ் பண்றாங்க. நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேங்க. அவன் செத்துருவாங்க. அப்புறம் 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 உங்களை பேரு ரூம் ஃபுல்லா உங்க பேரையே எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன நான் ஃபோன் பண்றது எனக்கே தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாதுங்க. ஐயோ கடவுளே. நான் ஃபோன் பண்றது வாசுவுக்கே தெரியாதுங்க. அவனை நான் ஒரு மாசமா பார்க்கவே இல்லைங்க. இல்லைங்க, அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. நீங்களும் அவனை லவ் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க.
அப்புறம் நான் போலீஸ் எல்லாம் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. வாசு என்ன லவ் பண்றாருன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு 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 தைரியம் இருந்தா நான் உங்களை லவ் பண்றேன்னு வாசுவிய நேரா வந்து சொல்லுங்க. நேரா வந்து சொல்லணுமா? ஆம்பளடி வரேன் வந்து சொல்றேன் பாரு. ஐ லவ். உங்களுக்கு கணேசன் யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஹலோ, உங்களுக்கு கணேசன் யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அப்படி 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 யாரும் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதுவும் கணேஷுங்கிற கேவலமான பேர் இருக்கிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்க முடியுமா? நோ சான்ஸ். தேங்க்ஸ். நேத்து நைட் எங்க இருந்தீங்க? நேற்று நைட்டு நான் வீட்டுக்கு போனேன்னே தூங்கிட்டேன். இல்லை, பாட்டி செத்துட்டாங்கன்னு நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேங்க. நான் மெட்ராஸ்லேயே இல்லை. ஓ, உங்க பேரை வச்சு யாரோ ஃபோன் பண்ணி விளையாடுறாங்க, கேர்ஃபுல்லா இருங்க. மேடம் நான் பார்த்துக்கிறேன். மேடம் சொல்லிட்டீங்களா? நான் பார்த்துக்கிறேன் மேடம். அம்மா ஃபோன் பண்ணி அவன் என்ன சொன்னான்? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கிறதா சொன்னான். அப்படியா சொன்னான்? ஆமா. அப்புறம் புது ப்ராஜெக்ட் விஷயமா நீங்க ஆஸ்திரேலியா போனோம். உங்களையும் சேர்த்து 3 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓ, யார் மேடம் அந்த 3 பேரு? நீங்க, பாலு சார் அண்ட் ஸ்ரீதர். இல்லைங்க, நான் வரல. Why? உங்களை விட்டுட்டு What? ஐ மீன் உங்களை எல்லாரையும் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது மேடம். ஓகே, அப்போ நாங்கெல்லாம் திரும்பி வர வரைக்கும் ப்ராஜெக்டை பார்த்துக்கோங்க. நாங்களாம்? நீங்களும் போறீங்களா? Of course, I'm the project manager. எந்த ஊர் சொன்னீங்க? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. ஐ வாண்ட் டு see மேடம். ஐ வாண்ட் டு see ஆஸ்திரேலியா. ஐயோ, நான் ஃபாரின் மேடம். நானும் வரேன் மேடம். நானும் வரேன். இவங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு நீங்க? ஐயோ, நான் இருப்பேன் மேடம். நீங்க வேற யார் இவனுங்க மொல்ல மாறீங்க? தூ, நான் எவ்வளவு நாள் வேணா இருப்பேன் மேடம். லைஃப் ஃபுல்லா கூட இருப்பேன். ப்ளீஸ் டேக் மீ. Okay, then we'll be leaving in a couple of days. How many days ma'am? In a couple of days. Couple of days. டேய் தலைகீழா நடக்காத, விழுந்துட போறோம். போறாம என்ன டீச்சர், இவ்வளவு நாளா நீங்களும் வேலை செய்றீங்க. சென்னை தானே போயிருக்கீங்களா? நோ, மீ கோயிங் மேன். ஏரோப்ளேன். ஆஸ்திரேலியா. ஸ்பெல்லிங் தெரியுமா? டேய் கண்ட்ரி ப்ரோஸ். மை மணி மை அண்ட்ராயர் ஃபாரின் பிராண்ட். கோவனம் கேட்ட உனக்கு எங்க தெரியுது? என்ஜாய். Hi, how are you? We heard you're doing a great job. டேய், எனக்கு எங்க ஊர் இங்கிலீஷே புரியாது, இதுல நீ வேற. போடா, போய் பர்மிஷன் கேளுடா. சார் நான் எப்படி சார்? போடா. சார் போடா. என்ன மேடம், எப்பயாவது இந்த மாதிரி ஃபாரினுக்கு வரோம், கொஞ்சமாவது ஊர் சுத்தி பார்க்க வேண்டாமா? இப்பயே ஹோட்டல் போய் என்ன பண்ண போறோம்? ஓகே, எங்க போலாம்? பாலு சார் தான் கிளப் ஏதாச்சும் போலான்னு சொன்னாரு. என்ன கிளப்? அது ஒன்றும் இல்லைம்மா, வயசு பசங்க, அதனால தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்ன்ட்டு. நீ ரூமுக்கு போமா. நானும் வயசு பொண்ணு தான், வாங்க. நானும் உங்க கூட ஜாலியா இருக்கேன். போதும், எதுக்கு ஆக்ட் பண்றீங்க? நீங்களும் திரும்பி பார்க்க வேண்டியதானே? நமக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்? விட்டுருங்க. சும்மா சொல்லுங்க. உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறவனுக்கு இதெல்லாம் பார்க்க தோணாதுங்க. ஏன்? இல்லை, எந்த பொண்ணை பார்த்தாலும்
நம்ம லவரை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. அப்புறம் எப்படிங்க? அப்போ இவங்களை பார்த்தா உங்க லவர் மாதிரியா இருக்காங்க? ஆமாங்க. ஹலோ, போதும். என்ன குடிக்கிறீங்க? ஆரஞ்சு ஜூஸ். ஓ, எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. ஐயோ நீங்க ஃபுல் பாட்டில் முடிச்சிட்டியா? ராஸ்கல், நான் ஆரஞ்சு ஜூஸ் தான் கேட்டேன். தப்பா எதையோ கொடுத்துட்டான். டாக். அவனே வரண்டா, வர கொல்லாம விட மாட்டேன். ராஸ்கல், ராஸ்கல், வரடா. ஏய், நீ யாரா? சரியா போச்சு. அவன கொல்லாம விட மாட்டேன். வரேன்டா, வரேன் வரேன். என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியாது. விட்டு எப்படி போறது? எப்போ நான் கதவு திறந்து ஓடிக்கா போல இருக்கு. வரேன்டா, வரேன். மா இந்த பாரு, நான் கிளம்புறேன். நீ கதவை பூட்டிட்டு தூங்குறியா? வெளியில ஓடி போயிடுவேன். என்ன பண்றது? இங்கே தூங்கு. அங்க நீங்க வரக்கூடாது, கொன்னுடுவேன். இதுல மட்டும் தெளிவா இரு. நான் தூங்கணும். குட் நைட். கித்தி கித்தி ப்ளீஸ், ஏதோ ஒரு வேகத்துல ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சிடாத. ஐயோ இப்படிலாம் சொல்லணும்னு நினைச்சு. கித்தி, ஐ லவ் யூ so much. எனக்கு தெரியும் உங்களை லவ் பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனா நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன். நீங்க மட்டும் என் ஒய்ஃபா வந்தீங்கன்னா. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம். சே விளையாடாதீங்க. சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு. நான் நிஜமா தான் சொல்றேன். இன்விடேஷன் கூட வந்துருச்சு. நானே உங்களை இன்வைட் பண்ணலாம் தான் இருந்தேன். என்ன சொல்றீங்க நீங்க? ப்ளீஸ் விளையாடாதீங்க. இப்போதான் லைஃப் ஏதோ நல்லா போற மாதிரி இருந்துச்சு. நினைச்சாலே நடுங்குது. நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும். பைத்திய மாதிரி பேசாத. என்னை பத்தி என்ன நினைச்சா? அப்படி என்ன கப்பலா கவுந்து போச்சு? ஆமாய்யா, கப்பல் தான் கவுந்து போச்சு. ஒரு பொண்ணுக்காக நான் இங்க கட்டின கப்பல் பார்த்து பார்த்து அழகா பெருசா போச்சு. உன் பையனை ஒருத்தி வானான்ட்டாயா. கொஞ்ச நாள்ல அவளுக்கு கல்யாணமா? என்ன பண்ண சொல்ற? நல்லா சந்தோஷமா துள்ளி குதிக்கிட்டா சொல்லு. லவ்யா, லவ் நீ என்ன தெரியும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. லைஃப் ஓவர். சாவர வரைக்கும் கூடவே இருக்கேன். என்ன பண்றது? இல்ல தலைய I don't need any further explanations. This must be finished within 2 days, mind you. ஓகே சார். வணக்கம்மா. நான் வாசுவோட அப்பா. எங்க ஆபீஸ்க்கா? நான் அனுப்பலடா. இங்க வந்திருக்காரேடா. கீர்த்தி மேடம் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. என் பையனை பத்தி நானே சொல்லக்கூடாது. அவன் பார்க்கறதுக்கு அப்படி இப்படி இருப்பான். ஆனா ரொம்ப நல்லவங்க. அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணு பின்னாலும் சுத்தி நான் பார்த்ததே கிடையாது. என்னமோ உங்க மேல ஆசைப்படுறான். ஆசை என்ன சாதாரணமா இல்ல, எக்கச்சக்கமா. லவ்வா எனக்கு என்ன தெரியும். ஆனா அவன் அழுதது நான் பார்த்தது இல்லம்மா. இப்ப நீங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காமா.
நம்ம பையன் அழுதான்னா அப்புறம் அப்பன்னு நம்ம எதுக்கு? உங்க நிலைமை எனக்கு புரியுது. உடனே நீங்க அவனை லவ் பண்ணணும்னு நான் சொல்ல. அவனை அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். உங்களுக்கும் ஓகேன்னா நானே உங்க வீட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? வெக்கமா இல்ல? உன் பையன் ஏதோ வளர்றான்னா. ஏங்க, உங்களுக்கு என்ன வயசு? கொஞ்சம் யோசிச்சு பேச வேணா? இது பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஏற்கனவே உங்க பையன் என்ன எல்லாரும் முன்னாடியும் கட்டி பிடிச்சு ஆபீஸ்ல எல்லாரும் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சும் இப்படி எல்லாம் தொந்தரவு பண்றீங்களே, நீங்களாம் மனுஷங்களே இல்லை. உன் பையன் இன்டர்வியூல 2 மார்க் கம்மியா இருந்தாயா? பாவன்னு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். அதுக்கு அப்பனும் பையனும் இப்படி நன்றி கடன் காட்டுறீங்களே. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏங்க, அவர் ஏதோ பாசத்துல கேட்டாரு. வயசுல பெரியவர், கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லலாம்ல. ஏன் இப்படி திட்டுறீங்க? ஏய், வாட் நான்சென்ஸ்! நீங்க ஆளாளுக்கு வந்து கேப்பீங்க, நான் பார்த்துட்டு இருக்கணுமா? இந்த முட்டாள் தான் அறிவு. இன்னொரு வார்த்தை அவரை பத்தி ஏதாவது பேசுன என்னடி? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. அடங்கொய்யால என்ன தெளிவா பேசுறீங்கடி. எங்க உன் மனசை தொட்டு சொல்லு. நான் ராத்திரி பகல உன் பின்னாடியே சுத்தினது உனக்கு தெரியாது? கீர்த்தி கீர்த்தின்னு உன்னை இப்படியே பார்த்துருந்து உனக்கு தெரியாது? ஏய், ஒரு செகண்ட் போதுண்டி. ஆம்பளை 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. எல்லாம் தெரிஞ்சு ஏன் நடிக்கிற? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. இல்லையா சாரி, நான் ஃபாரின் மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ லோக்கல், உன் ஸ்டேட்டஸ் பத்தாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தினூண்டு விஷயத்துக்கு இந்த ஆட்டம் ஆடுற. என்ன எல்லாரும் முன்னாடி ஃபிலிம் காட்டுறியா? பார், நம்ம விஷயம் நம்மளோட போட்டோம். மரியாதை எங்க அப்பட்ட மன்னிப்புக்க. I'll call the security. Security! Hey, மன்னிப்புக்கல்டி, மன்னிப்புக்கல்டி, மன்னிப்புக்கல்டி. ஏய்! ஏய்! ஐயோ! என்னால நமக்கு தான் கஷ்டம். வாசு, என் மேல கைப்பட்டதும் உனக்கு பிச்சுக்கிட்டு கோவம் வருது. அப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கியா? என்னப்பா இப்படி கேட்குற? சரி, சொல்ல வேணாம், விட்டுரு. தெரியாம கேட்டேன். இல்லப்பா, நான் தெரியாம கேட்டேன். போய் தூங்கு. என்னடா காலங்காத்தால வர சொல்லிட்டேன்? என் அப்பா செத்துட்டாரா? என்ன பண்றது தெரியல. என்னடாச்சு? என்ன சமைச்சு வச்சிருக்க?
சொன்னா கேளுடா, நாங்க வந்தா பிரச்சனை ஆயிடும். ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் இப்படி ரொம்ப பிகு பண்ற? இந்த பாரு, என்ன ஃப்ரெண்டு நினைச்சேனா மூடிக்கிட்டு வா, இல்ல அவனை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். வாடா. சீனு, என்ன? ஒரு நிமிஷம் இங்க வா. இரு, வரேன். இங்க வா. வாடா. டேய் சொல்லு. ஏதாவது பேசின ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். வா. டேய் பேட். யாதியா வா. இவன் ஏன் இங்க வந்திருக்கான்? அவனை தெரியுமா உனக்கு? இல்ல, உனக்கு நம்ம ஃபேமிலியை பத்தி தெரியும்ல, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? என்ன ஆளாளுக்கு பிரச்சனைங்கிறீங்க? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கீர்த்தி, அவங்க அப்பா திடீர்னு செத்து போயிட்டாரு. இடிஞ்சு போய் உட்காந்துருக்கான். இப்ப நானும் விட்டு போயிட்டேன்னா பைத்தியம் ஆயிடுவான். என்னடா இது? சாந்தாகாரம் புஜகசயனம். நல்ல வேளை காஃபியாவது கொடுத்தாங்களே. எடுத்துக்கோங்க. என்னடா அது? அருகம்புல் ஜூஸ். நான் புல்லு. என் தாத்தா ரூல்ஸ் படி டெய்லி காலையில இதான் குடிக்கணும். வயிறு சுத்தமாகுமா. புறப்படுங்க. 10 நிமிஷம் வாக்கிங், பாத்ரூம் போறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஐயோ டேய், உக்காந்தா வரப்போகுது, இதுக்கு எதுக்குடா வாக்கிங்களா? ஆடா. ஐயோ ஐயோ சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வாய்வு. அக்கா, எனக்கு நீ தான்க்கா ஹெல்ப் பண்ணணும். நான் யார்கிட்ட சொல்லுவேன்? யூ ஆர் மை ஒன்லி ஹோப். என்னன்னு சொல்லு. அக்கா, ஐ திங்க். யூ திங்க் ஐ மீன் லவ் வித் வாசுக்கா. வாட்? ஆமாக்கா, நம்ம மாத்துக்கு கெஸ்டா வந்திருக்கிறாரே அவருதான். ஏய், எல்லா சிம்டம்ஸும் அப்படிதான்க்கா சொல்றது. நீ தான் தாத்தா கிட்ட எடுத்து சொல்லி எங்க மேரேஜ்க்கு ஹெல்ப் பண்ணணும். உடனே வேணாக்கா, ஓ மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் போட்டோம். மேரேஜ்? என்னடி பேசுற நீ? காட் நோ, அதெல்லாம் தப்பு. என்ன தப்பு? அதெல்லாம் தெரியாது. நீ லவ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்? நோ நோ நோ, நேக்கு பிடிக்கல. நோக்கு ஏன் பிடிக்கணும்? நேக்கு பிடிச்சிருக்கு. ஹே ஏய் ப்ளீஸ், என் சமத்து அக்கால. நீ நேக்கு ஹெல்ப் பண்ணுவியா? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்குவேனா, குழந்தையா பெத்துக்குவேனா? தேங்க்யூ. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே. என்ன சார், பொம்பளைங்களோட துணி எடுக்க வந்தீங்களா? உட்காருங்க சார், டைம் ஆகும். அவங்க எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் 2 நாளா இங்க தான் சார் இருக்கேன். வாசு, வாசு. மா. ஆமா ஆமா, பார்டர் நல்லா இருக்கு. எங்கப்பா போன? கீர்த்திக்கு இந்த கலர் எடுப்பா இருக்கும்ல? சேச்சே, ரெட்டுங்க. ரெட்டு தான் சூப்பரா இருக்கும். சிகப்பு கலர் புடவை, அதுக்கு மேட்சிங்கா ஜாக்கெட்டு, தலை நிறைய மல்லிகைப்பூ, அப்படியே நடந்து வந்தாங்கன்னா தேவதை மாதிரி இருப்பாங்க.
அதை போட சொல்லு. ஆமாண்டி, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டோர் போடுங்க. வாசு, இவ்வளவு கொஞ்சம் பாத்ரூம் கழிச்சிட்டு போய். ஆச்சா இல்லையா? நினைச்சாலே சிரிப்பா இருக்குல்ல. உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் கண்டுக்கவே இல்லை. இப்போ வந்து அது வேணுமா இது வேணுமா கேட்க என்ன பண்றது பாட்டி? நான் கூட அப்படிதான் இருந்தேன். எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு அருமையா புரிஞ்சுது. யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். சத்தியமா நீ குச்சி எடுத்துன்னு துரத்தும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் வரும். நான் வருஷம் வருஷம் இங்க வருவேன் பாட்டி. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் இஷ்டம்.